எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எப்படி சார் அவுட் ஆனீங்க? நீங்க ஏன் அவுட் ஆனீங்க அப்படின்னு கேட்டதுங்காட்டியும் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சார் கதல வேணாம், நீங்க எப்படி அவுட் ஆனீங்க? ஏன் அவுட் ஆனீங்க சொல்லுங்க. கிரிக்கெட் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில காலையில எல்லாம் ஒரே மாட்டி விட்டானுங்க. கிரிக்கெட் விளாடணும் உள்ள போனேன். அதுல ஒரு பையன் நல்லா ஒல்லியா சிவப்பா அவசரமா இருந்தான். அங்க இருந்து திரு என்ன நோக்கி ஓடி வந்தான். ஓடி வந்தா என்ன நினைச்சாலும் தெரியல, திருப்பி போட்டான். இந்த பயலுக்கு நம்மளுக்கு பந்து போடுறதுக்கு இஷ்டம் போல இருக்கு அப்படின்னு நின்று போனவன் ராக்கெட் வேகத்தில் திரும்பி ஓடி வந்தான். ஓடி வரும்போது நல்லா நாக்க வெளியே நீட்டி பந்து 2 நாக்கு நக்கிக்கிட்டான். அந்த பந்தில் இருக்க ஈரங்காய வேண்டி பேண்ட்ல தொடச்சு காய வச்சுக்கிட்டான். ஓடி வந்து பந்தை என்ன நோக்கி எரிஞ்சான். பந்து பலாவரத்தில் பட்டுற போது அப்படின்னு நான் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்னேன். எனக்கு பின்னால் ஓடி வச்சிருந்த குச்சியில் ஒரு குச்சி தப்பட்டின்னு கீழே விழுந்துருத்து. அம்பேர் அங்கேருந்து கொண்டே விடும் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கினார். ஐயா, பந்தை தள்ளி விட்டது அந்த பையன், நீங்கள் என்னையும் கொண்டு விடுவேன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து குண்டு கட்டி என்னை தூக்கி கிரவுண்டு கோயில் கொண்டு விட்டானுங்க. ஐயா என்னை விட்டுருங்க, நான் சல அடிக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு. வெளியில் வந்து ஐயா நீங்கள் அவுட்டு அப்படின்ட்டானுங்க. அப்போ தான் அந்த அவ்வையார் சொன்ன பொன்மொழி ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மதிய ஆதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படின்றதான் அந்த பொன்மொழி. அப்போ நாளைக்கு சந்திப்போமா?